ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து எதை எதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எது இதோடைய பேரெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹெட்டிங் என்னென்னா, இஃப் யூ வில் லைக் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் நீட் டு நோ த நேம்ஸ் ஆஃப். சரிங்களா? அதாவது நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா இதனுடைய பெயர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தலைப்பு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன என்ன அப்படின்னா சாப்பாடு அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டோட பேர் என்னடா சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து சரிங்களா, தோசை, இட்லி, பூரி, அந்த மாதிரி பொங்கல். சரிங்களா? அது மாதிரி சாப்பாட்டோடைய பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது வந்து இப்போ எப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தட்டையாக பேசி பேசி பழகணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசுவோம். அப்படி பேசுகிறப்போ வந்து நம்ம வந்து இப்போ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பொங்கல் சாப்பிட்டேன், பூரி சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லிக்கலாம் இல்லையா? அதுக்காண்டி வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, நானும் இப்போ லவ்வர்ஸ்லாம் பேசும்போது எப்படி பேசுவாங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, நானும் வந்து அதே கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி லவ்வர்ஸ்லாம் அந்த மாதிரி பேசுவாங்கன்னா, அப்போ 2 பேர் வந்து சேம் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து இப்போ சுடி போட்டிருக்கியா, ஃபேண்ட்டா, வேஷ்டியா, அந்த மாதிரி கேட்பாங்க. கேர்ள்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ பாய்ஸாக இருந்தால் சேரீ கட்டியிருக்கியா, நைட்டி போட்டிருக்கியா, அல்லது சுடிதார் போட்டிருக்கியா, என்ன பாவாடை சட்டை போட்டிருக்கியா, தாவணி போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன கேட்பாங்க, சாப்பிட்டியா, அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ லவ்வர்ஸ்குள்ளே வந்து ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி வந்து பேசிக்கிடுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், சாப்பாடு அதனுடைய பேரை வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ் நேம்ஸ் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிளேசஸ், இப்போ வந்து இந்த ஃபேமஸ் பிளேஸஸோட பேர் அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து இப்போ இந்த ஆட்டோ ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி வந்து பிளேசஸோடைய நேம்ஸ். சரியா? அதாவது நான் இப்போ சொல்கிறது ஊருடைய பேர் இல்லை. இப்போது என்கிட்ட வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுது, இந்த பஸ் வந்து அந்த ஊருக்கு போகுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து பேரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? அந்த இடத்தினுடைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த ஊரோட பேர் வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிளேசஸ் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது வந்து பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி வந்து ஆட்டோ ஸ்டாண்ட், இந்த மாதிரி. இப்போ வந்து ஃப்ளைட் அங்கே போகிறோன்னா என்ன சொல்லுவோம், ஏர்போர்ட் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி பிளேஸுடைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது. அடுத்து வந்து பறவைகளுடைய பேர், அடுத்து விலங்குகளுடைய பேர், அடுத்து வந்து ஃபர்னிச்சர்னால் வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள். வீட்டில் வந்து என்னென்ன பொருள் வச்சுருப்போம், நம்ம வந்து சேரு இந்த மாதிரி வச்சுருப்போம்ல, சேர், டேபிள் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, சேர், டைனிங் டேபிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இதனுடைய பேரும் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து கொஸ்டின் வேர்ட்ஸு, அதாவது வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா ஒன்று வந்து அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்போம், அவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். வாட், வேர், விச். இப்போ வந்து வாட்னா என்ன, வேர்னா எங்கே. சரிங்களா? விச்னா எந்த, அந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஹவுனா எப்படி, ஹூம்னா யாருக்கு. சரிங்களா? ஹூஸ்னா யாருடைய. இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வேர்ட்ஸ். சரிங்களா? கேள்வி வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்தில் வந்து எப்படி சொல்கிறது, இந்த வார்த்தையை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து வந்து ப்ரிப்போசிஷன். நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து நான் ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ வந்து ஐ எம் கோ டு சென்னை அப்படின்னா நான் சென்னைக்கு செல்கிறேன் அப்படின்ட்டு, இதில் சென்னைக்கு அப்படின்னு அதில் வந்து இக்கு அப்படி வருதுல்ல. ஸோ வந்து ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையை வந்து இணைச்சி பொருள் தர்றது. சரிங்களா? அதுதான் வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அந்த டு, ஃப்ரம்னா இருந்து. சரிங்களா? இங்கே இருந்து, ஃப்ரம் டுடே அப்படின்னா இன்றில் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டு, ஃப்ரம், ஃபார் அடுத்து வந்து என்னது ஆஃப், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து நம்மளோட ரிலேட்டிவோட நேம்ஸ். இப்போ வந்து பிரதர் இன்லா அப்படின்னா நம்மளோட கொழுந்தனார், மச்சான், அவங்கள எல்லாரையும் வந்து பிரதர் இன்லா அப்படி சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஹஸ்பண்டோட கூட பிறந்த அண்ணன், தம்பி அவங்கள எல்லாரையும் வந்து பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹஸ்பண்டோட கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை வந்து நம்ம வந்து சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ வந்து நீஸ், நெஃப்யூ அப்படின்ட்டு வந்து இப்போ அத்தை பொண்ணு, அத்தை பையன்லாம் எப்படி சொல்லுவோம்? நீஸ், நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம். சிப்லிங்ஸ்னால் என்ன? ஸோ ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரிலேஷனுடைய நேம்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து வந்து வேறு என்ன? நம்ம வந்து நம்ம நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து என்னென்னா, நம்மளுடைய ஆடை அணிகலன்கள். நான் ஆடை சொல்லிட்டேன். அடுத்தது அணிகலன்கள், சரிங்களா? ஸ்டட்டு, இந்த மாதிரி ஸ்டட்டுன்னா என்னது? தோடு, சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து என்னது? ட்ரீஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து ஸ்பைசஸ் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் மஸ்டர்டு குமின் அப்படின்லாம் சொன்னேன். மஸ்டர்டுனா கடுகு, குமின்னா சீரகம், சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக நம்ம பார்க்கக்கூடிய நம்ம வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்காக வந்து நம்ம வந்து அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து ஈஸியாக பேசலாம், சரிங்களா? அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு பதவியில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா, பிரதமருக்கு வந்து இங்கிலீஷில் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா யார்? முதலமைச்சர் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து மசோன் அப்படின்னா கொத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேலை செய்கிறவங்க அவங்களோட பேர், தச்சருக்கு வந்து இங்கிலீஷில் என்ன, உழவருக்கு இங்கிலீஷில் என்ன, ஸோ வந்து இந்த மாதிரி ஃபார்மர், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தர் வந்து என்னென்ன வேலை பார்க்குறாங்க அதனுடைய பேரும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ வந்து இந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தெரிஞ்சுட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறப்போ வந்து இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தெரிய தான் வந்து இங்கிலீஷ் வந்து நம்மளால் வந்து நல்லா பேச முடியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.